Hi guys, welcome back to our Kiki Tamil channel. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஆல் சப்ஸ்கிரைபர். ஏன்னா பிரெயின் வீடியோவுக்கு நல்லாவே கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்தது. பிகாஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க அவங்களோட குழந்தை நம்மளோட பிரெயின் வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கிட்டதா ஒரு பேரண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாப்பி டு ஹியர். நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹியூமன் பாடியில் பிளட் சர்க்குலேஷன் என்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்மளோட செல்கள், திசுக்கள், உறுப்புகளுக்கு பிளட் கண்டினியூஸாக போய் ரீச் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பிளட் மூலமாக தான் அந்த செல்லுக்கு தேவையான ஆக்சிஜன், உணவுப் பொருட்கள் எல்லாம் அந்த செல்லுக்குள்ளே போய் ரீச் ஆகும். இப்படி பிளட் செல்லுக்குள்ளே போகாமல் இருந்தால் நம்மளால உயிர் வாழ முடியாது. அந்த வகையில் எல்லா செல்லுக்கும் பிளட் அனுப்புகிற வேலை செய்கிறது ஹார்ட் தான். ஸோ டுடே வீடியோவில் ஹார்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த ஹார்ட் எது கண்ட்ரோல் பண்ணுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஹார்ட் ஒவ்வொரு டைமும் பம்ப் ஆகும் போது தான் ப்ரெஷர் மூலமாக எல்லா செல்லுக்கும் பிளட் போகும். இதை நம்ம சர்க்குலரி சிஸ்டம்னு சொல்லுவோம். தட்ஸ் மீன்ஸ் ரத்த ஓட்ட அமைப்பு. இந்த சர்க்குலரி சிஸ்டமில் 3 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று ஹார்ட், ரெண்டாவது ஆர்டரிஸ், மூணாவது வெயின்ஸ். இதில் தூய்மையான பிளட்டை எடுத்துகிட்டு வர்றது ஆர்டரிஸ், அசுத்தமான பிளட்டை எடுத்துகிட்டு வர்றது வெயின்ஸ். இந்த 3 கம்பைன் பண்ணி இருக்கிறதுனால தான் இதை சர்க்குலரி சிஸ்டம்னு சொல்கிறோம். நம்ம இதயம் தசைகளால் ஆனது. நம்ம கையை மூடி வச்சா எவ்வளவு அகலம் இருக்குமோ, எவ்வளவு நீளம் இருக்குமோ அதுதான் நம்ம இதயத்தோட அளவு. இந்த இதயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெலாசிங் கேவிட்டியில், அதாவது நெஞ்சுக்குட்டிக்குள்ள. நெஞ்சுக்குட்டிக்குள்ள 2 லங்ஸுக்கு நடுவில் ஹார்ட் இருக்கும். தென் லெஃப்ட் சைடு லைட்டாக சாஞ்சிருக்கும். அதான் நம்ம இதயம் லெஃப்ட் சைடு இருக்குன்னு சொல்கிறோம். பொதுவாக ஜென்ஸுக்கு ஹார்ட்டோட அளவு 280 340 கிராம் எடையும், உமன்ஸுக்கு ஹார்ட்டோட அளவு 230 280 கிராம் எடையும் இருக்கும். இந்த ஹார்ட்டோட வடிவம்னு பார்த்தீங்கன்னா 4 அறைகள் இருக்கு. மேலே இருக்கிற 2 அறைகளை ஏட்ரியம்னு சொல்லுவோம், கீழே இருக்கிற 2 அறைகளை வென்ட்ரிகல்னு சொல்லுவோம். ஹார்ட்டை பாதுகாக்க 3 லேயர்ஸ் இருக்கு. இதை ஹார்ட் வால்னு சொல்லுவோம். அந்த 3 லேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம். ஃபர்ஸ்ட் இருக்கிற பெரிகார்டியம் சுவர் பார்த்தீங்கன்னா இதயத்தை நெஞ்சுக்கூட்டுக்குள்ள புதைச்சி வைக்கிறதும் அதை பாதுகாக்கவுமா இருக்கு. இந்த பெரிகார்டியம் மட்டும் 2 அடுக்குகளை கொண்டு இருக்கு. அது வெளிப்புற அடுக்கு, அப்புறம் உள்புற அடுக்கு. இந்த 2 அடுக்குகளுக்கும் நடுவுல ஒரு லிக்யூட் இருக்கும். அதோட நேம் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது உராய்வு ஆகாம இருக்கதான் இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் திரவத்தோட வேலை. அதனால தான் இதை லூப்ரிகன்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மிடில் இருக்கிறத மயோகார்டியம்னு சொல்லுவோம். இது ஹார்ட் மசில்னால செய்யப்பட்டது. ஸோ இது ரொம்பவே திக்னஸாக இருக்கும். தேர்டா இந்த ஹார்ட்டுக்கு உள்ள தின் இன்னர் லேயராக இருக்கிறது தான் எண்டோகார்டியம். இதுதான் நம்ம ஹார்ட்டோட பஸ் இந்த வான் எல்லாத்தையும் பாதுகாக்கிற மெல்லிய படலம். இப்படி தான் நம்மளோட ஹார்ட்டோட அமைப்பு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஹார்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹார்ட் சுருங்குறத கான்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு முறையும் சுருங்கி விரியும் போது தான் பிளட் எல்லா பகுதிக்கும் போகும். நம்ம ஹார்ட் சுருங்கி விரிகிறது ஒரு நிமிஷத்துக்கு 60 100 பீட்ஸ் வரை நடக்கும். இது சராசரியாக 72 முறை ஒரு நிமிஷத்துக்கு நடக்கும். பட் பச்சை குழந்தைக்குன்னு பார்த்தா ஹார்ட் பீட் ஹெவியாகவே இருக்கும். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 70 120 பீட்ஸ் வரை இருக்கும். இது நிஜமாவே மெடிக்கல் மிராக்கல் தாங்க. நம்ம பாடியில் இருக்கிற எல்லா செல்லுக்கும் ஆக்சிஜனும் ஃபுட்டும் தேவை. அதை பிளட் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். ஆக்சிஜன் கண்டென்ட் உள்ள பிளட்டை நல்ல ரத்தம்னு சொல்லுவோம், அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு செல்லும் வேலை செஞ்சுட்டு கழிவுகளையும் CO2வையும் ரிலீஸ் பண்ணும். இந்த CO2 உள்ள பிளட்டை டீஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்லுவோம். இந்த CO2 தான் நம்ம மூச்சு மூலமாக ரிலீஸ் பண்ணுவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ரத்தத்தை சுத்திகரிக்கிறது இதயம் தான். பட் பிளட்டை பம்ப் பண்ணுற ஒர்க்கை மட்டும்தான் இருதயம் பார்க்குது. ஏன்னா அதிகமான ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் மூலமாக தான் உச்சியிலேருந்து பாதம் வர பிளட் சேரும். அப்போது ரத்தத்தை சுத்திகரிக்கிற ஒர்க்கை பண்ணுறது நம்ம லங்ஸ் அண்ட் கிட்னி தான். பாடி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர கெட்ட ரத்தத்தை இந்த வெயின்ஸ் ஹார்ட்டில் போய் கொட்டிடும். ஹார்ட் இந்த சுத்திகரிக்கிறதுக்காக அதை நுரையீரலுக்கு அனுப்பும். அது மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட நல்ல பிளட்டை ஆர்டரிஸ் கொண்டு ஹார்ட் மூலமாக பிரித்து போய் அகைன் நம்ம பாடிக்கு செல்லுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி கெட்ட பிளட்டை அனுப்புறதும் சுத்திகரிக்கப்பட்ட பிளட்டை பிரித்து அனுப்புகிற ஒர்க் பண்ணுறது தான் ஹார்ட்டோட வேலை. சரி, இந்த இதயத்தோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்ன தெரியுமா?
ஃபர்ஸ்ட் நம்மளோட வலதுபுற இருதயம் உடல்ல இருந்து வர கெட்ட ரத்தத்தை வாங்கிக் கொள்ளும். அதுக்காக இந்த ரைட் சைடு இதயத்துல 2 தமனிகள் வெயின்ஸ் முடியும். அது சுப்பீரியர் வெனோகேவா அண்ட் இன்ஃபீரியர் வெனோகேவான்னு சொல்லுவோம். நம்மளோட தலைப்பகுதி மூளையிலேருந்து வர கெட்ட ரத்தத்தை சிறு சிறு வெயின்ஸ் ஹார்ட்டிட்ட வரும்போது பெரிய வெயின்ஸா முடியும். அதுதான் சுப்பீரியர் வெனோகேவா. அதே போல கால், தொடைப்பகுதி, இடுப்பு இந்த மாதிரி கீழ்ப்பகுதியிலேருந்து வர ரத்தத்தை இன்ஃபீரியர் வெனோகேவா கொண்டு ஹார்ட்டிட்ட கொட்டிரும். இந்த 2 ரைட் ஆட்ரியம்ல கொட்டும். பிறகு வலது ஆட்ரியம் ஃபுல்லா பிளட் நிரம்பிய பிறகு சுருங்க ஆரம்பிக்கும். அதாவது கான்ட்ராக்ஷன் ஏற்படும். அப்ப அந்த கெட்ட ரத்தம் வலது வென்ட்ரிகளுக்கு அனுப்பும். அது மாதிரி வலது வென்ட்ரிகள் நிரம்பிய பிறகு அதுவும் சுருங்க ஸ்டார்ட் ஆகும். அப்ப அந்த கான்ட்ராக்ஷன்ல ரத்தம் பிளம்னரி ஆர்டினரியில, அதாவது நுரையீரல் தமனி வழியா நுரையீரலுக்கு செல்லும். இப்படி கெட்ட ரத்தத்தை எடுத்துட்டு போற ஒரே ஒரு ஆர்டரி தான் அது பிலிமினரி ஆர்டரி. இது எல்லாமே வெயின்ஸ் தான். ஆக்சிஜன் நிறைந்த சுத்தமான ரத்தத்தை நுரையீரல்ல இருந்து பிலிமினரி வெயின்ஸ் வழியா தான் வரும். நல்ல ரத்தத்தை எடுத்துட்டு வர ஒரே வெயின்ஸ் இதுதான். 2 லங்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்த நல்ல பிளட்டை லெஃப்ட் ஏட்ரியம்ல கொட்டும். லெஃப்ட் ஏட்ரியம் ஃபுல்லா ஆனதும் கான்ட்ராக்ஷன் ஆகும். நல்ல பிளட் லெஃப்ட் ஏட்ரியமுக்கு போகும். லெஃப்ட் ஏட்ரியம்கள் நிரம்பியதும் அது சுருங்கும். அப்போ அந்த நல்ல பிளட் ஆரோட்டிக் பெரிநாடி தமனி வழியா ஹார்ட்டை விட்டுட்டு பாடிக்கு மற்ற பார்ட்ஸுக்கு போகும். ஆரோட்டிக் பிராஞ்சா பிரிஞ்சு எல்லா பார்ட்ஸுக்கு போகும். சராசரியா 5.7 லிட்டர் பிளட்டை இந்த ஹார்ட் கண்டினியூஸா பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது மூலமா நம்ம பிளட் 19,000 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஹார்ட் துடிக்கும் போது லேப்டாப் அப்படின்னு சவுண்டு கேட்கும். அது ஏன் கேக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஹார்ட்ல பிளட் போறது ஒன் வேலை தான். அது எப்படின்னா, இந்த ஏட்ரியம் மற்றும் வென்ட்ரிக்கல் இந்த நடுவுல ஒரு வால்வு இருக்கும். அதை நம்ம கேட்னு சொல்லுவோம். அந்த வால்வு ஒரு புறம் சுருங்கி பிளட்டை அனுப்புன அப்புறம் திரும்பி அந்த வால்வு மூடிக்கும். இருதயத்துல பாத்தீங்கன்னா மொத்தமா 4 வகை வால்வுகள் இருக்கு. வலதுபுறம் ஏட்ரியம், வலதுபுறம் வென்ட்ரிகளுக்கு நடுவுல இருக்கிறது ட்ரைகாஸ்பிட் வால்வுன்னு சொல்லுவோம். வலதுபுறம் வென்ட்ரிக்கல் மற்றும் பிளம்னரி ஆர்டரி இதுக்கு நடுவுல இருக்கிறது பிளம்னரி வால்வு சொல்லுவோம். அதே மாதிரி இடதுபுறம் ஏட்ரியம் மற்றும் இடதுபுறம் வென்ட்ரிக்கல் இதுக்கு நடுவுல இருக்கிறது மைட்ரல் வால்வு அப்படின்னு சொல்லுவோம். இடதுபுறம் வென்ட்ரிக்கல் மற்றும் அரோட்டிக் இவங்களுக்கு நடுவுல இருக்கிறது அரோட்டிக் வால்வு இப்படின்னு சொல்லலாம். இந்த 4 வால்வும் தான் கரெக்டா பிளட் வந்துட்டு போன அப்புறம் மூடிக்கும். பட் பிளட் ரிவர்ஸ் வர இதை அனுமதிக்காது. இந்த 4 வால்வுகள்னால தான் லேப்டாப் என்கிற சவுண்டு வருது. இதுல லேப் என்கிற சவுண்ட் ட்ரைகாஸ்பிட் வால்வு மற்றும் மைட்ரல் வால்வு இவை மூடும்போது தான் இந்த சவுண்டு வருது. அதே மாதிரி டப் என்கிற சவுண்டு பிளம்னரி வால்வு மற்றும் அரோட்டிக் வால்வு இவை மூடும்போது தான் இந்த டப் என்கிற சவுண்டு வருது. ஓகே, இப்போ இது புரிஞ்சிருக்கும். நம்ம இதயத்தில் உள்ள இந்த 4 வால்வுகள் திறந்து மூடும்போது தான் இந்த சவுண்டு வருது. ஸோ இதை வச்சு தான் நம்மளோட பிளட் ப்ரெஷர்லாம் கணக்கிடுறாங்க. உடலில் உள்ள எல்லா செல்லுக்கும் பிளட் அனுப்புற வேலை செய்யறது நம்ம ஹார்ட். ஆனால் ஹார்ட் வேலை செய்யறதுக்கு பிளட் தேவையில்லையா? ஸோ அதனால இதயத்துக்கு பிளட் சப்ளை பண்றதுக்கு 2 வகை தமனிகள் இருக்கு. அதை கார்டினரி ஆர்டரின்னு சொல்லுவோம். அதாவது இதய தமனிகள். இதுல 2 வகை பிரான்ச்சஸ் இருக்கு. ரைட் சைட் கார்டினரி ஆர்டரி அண்ட் லெஃப்ட் சைட் கார்டினரி ஆர்டரி. இந்த 2 தமனிகள் தான் ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையான பிளட்டை எடுத்துட்டு போய் கொடுக்கும். ஸோ அப்பதான் ஹார்ட் வேலை செய்யும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கார்னரி ஆர்டரியில கொழுப்புகளோ இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம்னா அடைப்பு ஏற்பட்டாலோ நம்ம இதயத்துக்கு செல்லக்கூடிய பிளட் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அப்பதான் நமக்கு மாரடைப்பு ஏற்படுது. ஓகே, நம்ம ஹார்ட் தான் நம்ம ஹோல் பாடிக்கு தேவையான பிளட்டை பம்ப் பண்ணி அனுப்பி வச்சு ஒர்க் பண்ணுறதெல்லாம். பட் இந்த ஹார்ட்டை எது கண்ட்ரோல் பண்ணி வேலை பண்ண வைக்குது தெரியுமா? பொதுவாக நம்ம பாடியில் ஏதாவது பார்ட் ஒர்க் பண்ணலைன்னா பிரெயின்லேருந்து இருக்கிற நியூரான் மூலமாக சிக்னல் வேலை செய்யாத அந்த பாட்டுக்கு போகும். அப்போ அந்த வேலை செய்யாத பார்ட் வேலை செய்ய தொடங்கும். பட் இந்த நியூரானை விட வேகமாக வேலை செய்கிற ஒரு பகுதி இருக்குது. அது நம்ம ஹார்ட்டில் தான் இருக்குது. அது பேர் பேஸ் மேக்கர். இந்த பேஸ் மேக்கர் எலக்ட்ரிக்கல் சிக்னலை கொடுக்கும். இது ஒரு வகை ஸ்பெஷல் செல்களால செய்யப்பட்டது. இந்த செல்கள் நியூரான் எவ்வளவு வேகமா செல்கள் சிக்னலை கொடுக்குமோ அதை விட வேகமா சிக்னலை கொடுக்கக்கூடியதுங்க இந்த பேஸ் மேக்கர். இருக்கும் போது எனக்கே கொஞ்சம் வியப்பா தாங்க இருந்தது.
இந்த பேஸ் மேக்கர் எலக்ட்ரிக்கல் சிக்னல் கொடுத்தவுடன் லெஃப்ட் சைடு ஏட்ரியம் சுருங்கும். அப்போ பிளட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். தென் வென்ட்ரிக்கலுக்கு அடுத்த சிக்னல் அனுப்பும்போது அவை சுருங்கும். அப்போ பிளட் வெளியே அனுப்பப்படும். செகண்ட் பேஜில் அனுப்பும்போது லேட்டாக தான் இதை அனுப்பும். அதாவது 0.1 செகண்டுக்கு லேட்டாக தான் அனுப்பும். அப்போ தான் ஆன் டைமில் ஏற்றமும் வென்ட்ரிக்கலும் சுருங்கி விரியாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலமாக ஹார்ட்டோட இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை மாதிரி நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுதுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்